பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை தொடர்ந்து 2 நாளுக்கு முன்னாடி என்கவுண்டரால முக்கிய கொலையாளியான திருவேங்கடம் என்பவர் உயிரிழக்கப்பட்டார். இதனால பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் இதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுன்னு இருக்காங்க. இதுல நேரடியா சிபிஐ விசாரிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இதற்கு காரணம் என்னன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் 7ல 3 லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ல கொடுக்கப்பட்டிருக்க சப்ஜெக்ட் மேட்டர்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அதோட பவரை இம்போஸ் பண்ண முடியாது. அதே போல ஸ்டேட் லிஸ்ட்ல கொடுக்கப்பட்டிருக்க சப்ஜெக்ட் மேட்டர்ல யூனியன் கவர்மெண்டால அதோட பவரை இம்போஸ் பண்ண முடியாது. போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கீழே வரதுனால யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்க சிபிஐ ஸ்டேட் மேட்டர்ஸ்ல இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ தட் இவங்களால டைரக்டா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டேட்டோட கன்சென்ட்டோட பண்ணலாம். ரெண்டாவதா கோர்ட் ஆர்டர் மூலயமா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ரெக்வயர் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க டைரக்டா இன்வெஸ்டிகேட்